டிசம்பர் 16, 2023 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. நன்மை செய்யுங்கள், நல்லதை மாத்திரம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். Do good, do only good, the Lord will bless you. ரோமர் 13 அதிகாரம் 3 Romans chapter 13 verse 3. அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்மையை செய்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேசத்தில் நடைபெறும் தேர்தலுக்காக நாம் வேண்டுதல் செய்வது நமது ஆவிக்குரிய கடமையாகும். கடவுளுடைய உண்மையான கிருபை இல்லை என்றால் அரசின் மேலதிகாரிகள் நன்மையான எதையும் செய்ய முடியாது. அரசின் நன்மைக்காக நாம் வேண்டுதல் செய்வது நம்முடைய கடமை. For rulers hold no terror for those who do right, but for those who do wrong. Do you want to be free from fear of the one in authority? Then do what is right and he will command you. My dear brothers and sisters, those who do good need not fear. It is our spiritual duty to pray for the elections in the nations. Without the true grace of God, the superiors of the state can do nothing good. It is our duty to pray for the welfare of the state. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் தந்து நீர் அவங்களை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் தந்த உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே கர்த்தாவே நாங்கள் நன்மை செய்யவும், ஆண்டவரே அதன் மூலமாக கர்த்தாவே வருகிறதான புகழ்ச்சியை நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. விசேஷமாக எங்களுடைய உலக நாடுகளுக்காக, தேசத்திற்காக, நாங்கள் ஆண்டவரே வசிக்கின்ற இடத்திற்காக, மாநிலத்திற்காக அப்பா, இதையெல்லாம் ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஆளுகைக்காரர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசம் முக்கியமானது. அந்த தேசத்திலே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாவரும் உமக்கு பயந்து வாழும்படியாக நன்மைகளை மாத்திரம் ஆண்டவரை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபிக்க வேண்டிய கடமையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா குடிமக்களும் ஆண்டவரே சிறப்புள்ளவர்களாக ஆண்டவரே வாழும்படியாக ஆண்டவர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. புகழ்ச்சி மிகுந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தாவே ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஆண்டவரே தவறான வழியிலே ஆண்டவரே அதை செலுத்தாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற அதிகாரிகள் ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கும்படியாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அப்பா மக்களுக்கு சிறந்ததை சிறப்பானதை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக பதிலை தருவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்த நீர் ஆண்டவரே புகழ்ச்சியை தருவதற்காக, ஆசீர்வாதத்தை தருவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட யார் யார் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. யாதையெல்லாம் அவர்கள் முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அவைகள் எல்லாம் இந்த நாளில் வெற்றியாக அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அற்புதத்தை இந்த நாளில் நீர் செய்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே எல்லா விதமான சுகத்தையும் நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களை நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் பிள்ளைகள் என்னாலும் எப்பொழுதும் பெற்று
உமக்குள்ளாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. கர்த்தாவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே ஒருவராலே எல்லாம் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, நன்மையான காரியங்களை செய்தருவீராக. ராஜா மை துதிக்கிறோம் அப்பா. அப்படியாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடம் அவர்களுக்கு உண்மையாகவே பெரிய காரியத்தை அவருடைய வாழ்வினை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து ஆண்டவரே மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சிறந்த ஒரு குடும்பமாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுள்ள குடும்பமாக அவள் வாழ்வதற்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், நீரை வழிநடத்தியல்லும், பெரிய காரியங்களை செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.